பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம இடியாப்பம் செஞ்சோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சாப்பிட பிடிக்கும். இந்த மாதிரி மசாலா இடியாப்பமா செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த இடியாப்பம் செய்யறதுக்கு நம்ம இடியாப்ப மாவு ஒரு கப் எடுத்து நம்ம ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இது கூட பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அது கூட 1/4 டீஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த கப்ல மாவு எடுத்தோமோ அதே கப்ல ஒரு கப் தண்ணி எடுத்துருக்கேன். இது வந்து நார்மல் தண்ணி தான். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நம்ம பிசைஞ்சுக்கலாங்க. இப்போ 3/4 கப் தண்ணி ஊத்தி நல்லா சாஃப்டான மாவை நம்ம பிசைஞ்சாச்சு. அடுத்தது இடியாப்பம் பிழியறதுக்கு இடியாப்ப தட்டுல நெய் தடவிட்டு இந்த மாதிரி இடியாப்ப உரல்ல நம்ம மாவை ஃபில் பண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து இட்லி பாத்திரத்துல வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு கொஞ்சம் சூடு ஆற வச்சுட்டு இந்த மாதிரி உதுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்ததா தாளிக்கிறதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு அதுல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் சோம்பு ஒரு பெரிய வெங்காயம் அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி விருப்பப்பட்ட காய்கறிகளை நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காய்கறிகள்ல வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் சேர்த்துட்டு அதுல தேவையான அளவு உப்பு சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு காயெல்லாம் கொஞ்சம் வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம உதுத்து வச்சிருக்க இடியாப்பத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா மசாலா இடியாப்பம் ரெடி. இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.